வெள்ளை நாக ரூபத்தில் காட்சியளிப்பார். பக்தர்கள் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய தண்ணீரை நறுமணம் மிக்க தண்ணீராக மாற்றிக் கொடுப்பார். அது அருமருந்தாக மாறிவிடும். வேட்டைக்காதன் புதூரில் வீற்றிருக்கொண்டிருக்கக்கூடிய அழுக்கு சுவாமி சித்தர் அவருடைய ஆத்மார்த்த சீடர். ரண்டி உங்களுடைய நல்ல காலமெல்லாம் இப்பொழுது ஆரம்பிக்கப் போகிறது அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு அரவணைத்த அந்த மகான், பொள்ளாச்சியில் வாழ்ந்த அந்த மகான் யார்? ஸ்ரீ ரண்டி சுவாமிகள். வணக்கம். ஓ மகத்தீசாய நம. இன்று ஸ்ரீ ரண்டி சுவாமிகள் அவரை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். ஆந்திர மாநிலம் குண்டூரை சேர்ந்த நாராயணசுவாமி ரெட்டி எனும் இயற்பெயர் கொண்ட நம்ம சுவாமிகள் தேச சஞ்சாரம் எல்லாம் செய்து கொண்டு தமிழகத்தில் பொள்ளாச்சியை வந்து அடைகிறார். அங்கு பல பகுதிகளில் திரிந்து கொண்டிருக்கார். பொள்ளாச்சியில் இவர் சாதாரண தோட்டத்திலே இருந்ததுனால எல்லாராலும் இவரை சரியாக இடம் காண முடியலை. பொள்ளாச்சி அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி வளாகத்துக்கு அருகே இவர் 30 வருட காலம் அங்கேயே தவம் ஏற்றி வந்தார். ஆனால் எல்லாருக்கும் இவர் யார் அப்படிங்கிறது புரியல. என்ன சூழ்நிலை ஆனாலும் வெயில், மழை, காற்று, இயற்கை என்ன மாற்றங்களுக்கும் இவருக்கு எந்தவித பாதிப்பையும் தரவில்லை. இவர் அங்கேயே அப்படியே சலனமில்லாத ஒரு நிச்சலனமாக அப்படியே உட்கார்ந்து கொண்டிருக்கார். பிரம்மமே உணர்ந்து அப்படியே உட்கார்ந்து வீற்று கொண்டிருக்கார். அவர் சாதாரண ஒரு மனிதர், பிச்சைக்காரர், அப்படி பைத்தியக்காரர் அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்பார்கள். உண்மையிலேயே சித்தர்கள், மகான்கள் தன்னை தானே வெளிக்காட்டி கொள்ளவே மாட்டார்கள். சேஷாத்ரி பிரம்மத்திலிருந்து ஆரம்பித்தும் சரி, கசவனம் பட்டு ஜோதிமோன நிர்வாண சுவாமிகளாக இருந்தாலும் சரி, நம்மால் அவர்களை சித்தர் என்று ஒத்துக்கொள்ளவோ நம்மளுடைய மனசுக்கு அது தெரியவே தெரியாது. அவர் தன்னை மறைத்து கொள்வதுதான் சித்தனின் போக்கு. அதையும் தாண்டி அவர்களை நெருங்குவதற்கு ஒரு சுலபமான விஷயமே இல்லை. அண்ணாமலைக்கு ஏன் அண்ணாமலை அப்படின்னா அணுக முடியாத மலை அண்ணாமலை. ஏன் இந்த பேர் இருந்ததுன்னா, சித்தர்களை யாரும் எளிதாக அணுக முடியாது. அருண யோகியாக ஈசன் அருணாச்சலத்தில் வீற்று கொண்டிருக்க காரணத்தினால் அண்ணாமலை, அணுக முடியாத மலை அப்படின்னும் ஒரு பெயர் இருக்குது. சரி, இவர் சித்தர் அப்படிங்கிறது எல்லோரும் பார்க்குறாங்க. ஆனால் பார்க்குறவர்களுக்கெல்லாம் இவர் சித்தர் அப்படின்னு தெரிய வருது. எப்போ தெரிய வருது அப்படின்னா, ஒரு முறை ஒரு பேய் மழை பெய்கிறது. அந்த கனமழை அப்படி பொழிந்து அங்கே வருண பகவான் தன்னுடைய ஆற்றலை முழுக்கவும் பொள்ளாச்சியில் காமிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த பள்ளி வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த 30 அடி நீளத்திற்கும் மேற்பட்ட அந்த சுவர் இருக்கு இல்லையா, அது எல்லாமே அப்படி இடித்து தரமட்டம் ஆறுது. ஆனால் இவர் எங்கே அமர்ந்துட்டு இருந்தாரோ அந்த சாலை ஓரமாக, அந்த இடத்துல மட்டும் எந்தவித பாதிப்புமே வரலையாம். சுவாமிக்கு எப்படி சுவாமி இதுலேருந்து எப்படி தப்பிச்சார் அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் தான் எல்லா இடமும் சிதிலம் அடைந்தெடுத்து, ஆனால் இந்த இடத்துக்கு மட்டுமே ஒன்றும் ஆகலையே அப்படின்னும் போது தான் மக்களுக்கு புரிய வருது, இவர் ஒரு சாதாரண மகான் அல்ல, இவர் ஒரு பெரிய ஒரு சித்த புருஷர் அப்படிங்கிற ஒரு எண்ணமே மக்களுக்கு அப்பொழுது தான் வருது. பூண்டி ஆற்று சுவாமிகள், அங்கே எவ்வளவோ பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. மகான் அப்படியே உட்கார்ந்து கொண்டிருக்கார். அப்புறம் அந்த நீரெல்லாம் வழிந்து போனதுக்கு பிறகு பார்த்தால் மறுபடியும் அந்த மகான் அங்கேயே இருந்தார் அப்படின்னு தெரிந்த பிறகுதான் பூண்டி மகானை மகான் என்று அனைவரும் ஒப்புக்கொண்டார்கள். இது போலவே ஏதாவது ஒரு அற்புதம் நடந்தால் மட்டும்தான் ஒப்புக்கொள்வோம் அப்படிங்கிறது பக்தர்களுடைய இயற்கையான ஒரு செயல். இந்த இயற்கை அவர் எதுவும் செய்யவில்லை. அவர் அந்த பஞ்சபூதங்களை வென்றிருக்கார் அப்படின்னு தெரிந்ததுக்கு பிறகு இவருக்கு பக்தர்கள் எல்லாம் வர தொடங்கினார்கள். எல்லாரையும் ரண்டி அப்படின்னு தெலுங்கில் கூப்பிடுவார். ஏன்னா ஆந்திர தேசத்தை சேர்ந்தவர் இல்லையா, எல்லாரும் வாங்கோ அப்படின்னு ரொம்ப வாஞ்சையுடன் எல்லாரையும் அழைப்பார். யாராக இருந்தாலும் சரி, ஏழை பணக்காரன், எந்தவித இவருக்கு எந்த பாகுபாடும் கிடையாது. எல்லாரையும் அரவணைத்து கொண்டு எல்லாருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்து தர வேண்டும் அப்படின்னு ஒரு நல்ல கருணை உள்ளத்துடன் வாழ்ந்து வந்தார் நம் குருநாதர். அதனால் எல்லாரையும் ரண்டி அப்படின்னு கூப்பிட்டு கொண்டிருக்கும் காரணத்தினால நம்மளுடைய சுவாமிகளுக்கு ரண்டி சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு பெயர் காரண பெயராக வந்துடுறது. தீர்த்தம் கொடுப்பார். என்ன தீர்த்தம் கொடுப்பாருன்னா, பொள்ளாச்சியில் உள்ள மலைகள், காடுகள், அது போன்ற பகுதிகள் எல்லாம் சுற்றி அங்கே இருக்கக்கூடிய அபூர்வ மூலிகைகள் எல்லாம் சேகரிப்பார். அது எப்படி சேகரிப்பார்னா, கண்ணாடி பாட்டிலில் அதெல்லாம் போட்டு வைத்துக் கொள்வார். அந்த மூலிகைகளை எடுத்து வச்சுன்னு வருவார். ஏதாவது மக்களுக்கு ஏதாவது ரோகம், பிணி, ஏதாவது வியாதி இந்த மாதிரி நிலைமை வந்தது அப்படின்னு சொன்னார், அதற்கு என்ன மூலிகை சரியாக இருக்குமோ அந்த பாட்டிலிருந்து அதை எடுப்பார். அதை எடுத்து அந்த பிணியை தீர்ப்பார். சாட்சாத் வைத்தீஸ்வர மூர்த்தியாகவே சுவாமி விளங்கி கொண்டு வந்திருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டுமின்றி ரெட்டி சுவாமிகள் யாரெல்லாம் நாடி வரார்களோ அந்த நோயாளிகள் எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்லுவார்னா, ஜலம் எடுத்துன்னு வர சொல்லுவார். அந்த ஜலத்தை மந்திரித்து கொடுத்தவுடன் அதற்கு ஒரு நறுமணம் அந்த ஜலத்தில் வீச ஆரம்பிக்கும். அது இது புனித நீராகவே மாறிவிடும். அந்த புனித நீரை அருந்தவுடன் இந்த நோயாளிகளுக்கு எல்லா விதமான வியாதியும் குணமாகும். இப்படி அவரிடம் பலன் பெற்றவர்கள் ஏராளம் இருந்தார்கள். சுவாமிகளுக்கு பொள்ளாச்சி ஆனமலை வேட்டைக்காரன் புதூர் அது மேல் ரொம்ப ஒரு ஈர்ப்பு. ஏன் அப்படின்னால், வேட்டைக்காரன் புதூரில் தான் அழுக்கு சுவாமிகள் அப்படிங்கிற மகான் ஜீவசமாதியில் இருக்கார். அழுக்கு சுவாமிகள் யார் அப்படின்னு பார்த்தோம் சொன்னால், சேலத்தில்
இந்த ரயில் நிலையத்துலேருந்து 1 கிலோமீட்டர் கூட தள்ளி இல்லை. சேலம் அப்படின்னு சொன்னாலும் எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடிய விஷயம். 400 ஆண்டுகளுக்கும் மேல் வாழ்ந்து இன்றைக்கும் அனுகிரகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ அப்பா பைத்தியம் சுவாமிகள், அந்த புதுவை முதல்வர், அவருடைய ரொம்ப ஆஸ்தானமான தெய்வமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ அப்பா பைத்தியம் சுவாமிகள் இருக்காரு. அப்பா பைத்தியம் சுவாமிகளோட குருவும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வேட்டைக்காரன் புதூரில் இருக்கக்கூடிய அழுக்கு சுவாமிகள் தான். அதுபோலவே இவருக்கும் அழுக்கு சுவாமிகளோட ஜீவசமாதியில் சென்று தவம் செய்யணும் அப்படிங்கிற ஆவல் வருது. அங்கேயே சென்று தவம் செய்கிறார். அவரையே தன்னுடைய குருவாக ஏற்று அவரை பூஜை செய்து கொண்டு வரார். அழுக்கு சுவாமிகளோட குரு அப்படின்னு ஒரு மனசில் தோண்டி அவருக்கு பூஜை பண்ணிட்டு வந்துட்டு பரவச நிலையை அங்கே அடைஞ்சு விடுறார். அவர் சகஜமாக சமாதி நிலைக்கு போயிடுறார். அப்புறம் பொள்ளாச்சியில் ஒரு 12 ஆண்டு காலம் தவம் மேற்கொள்கிறார். அதுக்கப்புறம் அப்படி ஒரு மகா சமாதி நிலையிலேயே ஆனமலையில் சத்யேந்திர சித்தர் பீடத்திற்கு போய் சேர்றார் சுவாமிகள். அந்த சமாதி அப்படிங்கிறது வந்து நிர்விகல்ப சமாதி நிலை சுவாமி ரொம்ப எளிதாக அடைஞ்சுடுறார். 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி அன்னைக்கு சுவாமிகள் தன்னுடைய ஜீவன பரமாத்மாவுடன் ஐக்கியப்படுத்தி கொள்ள போகிறார் அப்படிங்கிறது சுவாமிகளுக்கு புரிய வருது. சுவாமிகளோட பூத உடலை வந்து பக்தர்கள் கிட்டக்க என்ன சொல்கிறாருன்னா சமாதி அடைய போகிறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறார். சரி, சுவாமிகளோட அந்த ஐக்கியம் ஆனதுக்கப்புறமா சுவாமிகளோட அந்த உடலை சுமந்துட்டு ஒரு பல்லக்கில் பக்தர்கள் எல்லாம் கோவை ஒத்தக்கால் மண்டபத்தில் இருக்கக்கூடிய சத்யேந்திர சித்தர் பீடத்தில் சமாதியை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே எடுத்துட்டு போகிறார்கள். ஆனால் அங்கே அனுமதி மறுக்கப்பட காரணத்தினால ஆனைமலை பெருமாள் சுவாமி மலை அடிவாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ சத்யேந்திர சித்தர் பீடத்தில் சுவாமிகள் திருமேனி அங்கே சமாதி வைக்கலாம் அப்படின்னு ஒரு இறுதியாக முடிவெடுத்து அங்கே ஒரு குழி தோண்டும் பொழுது ஒரு அதிசயம் நிகழ்கிறது. சுவாமிகள் இப்பொழுது வேறு ஒரு காயத்துக்கு பிரவேசம் செய்து விட்டார் அப்படிங்கிறது அவர்களுக்கு தான் புரியுது. அந்த குழியை தோண்டும் பொழுது அந்த இடத்திலிருந்து ஒரு அற்புதமான மிகவும் அரியதான ஒரு வெள்ளை நாகம் வெளிப்பட்டதாம். வெள்ளை நாகம் வெளிப்பட்டு படம் எடுத்து அந்த மரத்துக்கு கீழே போய் அப்படியே உட்காந்துன்றதாம், பார்த்து கொண்டே இருந்ததாம். சுவாமியோட ஜீவசமாதி வைக்கும் அந்த நிகழ்வு முடிகிற வரைக்கும் அந்த நாகம் அங்கேயே இருந்துதான். சுவாமிகள் எப்போ வேண்டுமானாலும் பக்தர்கள் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு நினச்சால் இந்த சமாதிக்கு வரும்பொழுது எல்லாருக்கும் அவர் நாக ரூபத்திலேயே காட்சி கொடுத்து அவருடைய தோஷங்கள் எல்லாத்தையும் போக்குவாராம் ஸ்ரீ ரண்டி சுவாமிகள். இந்த சுவாமிகளோட சமாதி அடைஞ்சதுக்கப்புறமாலும் கூட நிறைய பேர் இந்த மலைச்சாரில் வந்து நாக ரூபத்தில் சுவாமியை தரிசனம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது இன்றைக்கும் வரக்கூடிய ஒரு சத்தியமான நிகழ்வாக இருக்குது. அதனால் இந்த தெய்வத்தை நாம் பற்றி கொண்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய எல்லா தோஷங்கள், குறிப்பாக நாக தோஷம் இருக்குது அப்படின்லாம் ஜாதகத்தில் சொன்னோம், இல்லை ராகுகேது தோஷம் இருக்குது அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் இந்த மகானை நாம் சென்று தரிசித்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லா தோஷத்திலிருந்தும் நமக்கு நிச்சயமாக விலக்கு அளிப்பார். ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி அன்று பொள்ளாச்சி ஆனைமலையில் உள்ள பெருமாள் சாமி மலை அடிவாரத்தில் இந்த ஸ்ரீ சத்யேந்திர சித்தர் பீடம் இருக்குது. இங்கே ஸ்ரீ ரண்டி சுவாமிகளோட மகாசமாதியில் குரு பூஜை எல்லாம் நடக்கும். பரிசுத்த வழிபாட்டு முறைப்படி அங்கே அந்த பூஜை எல்லாம் ரொம்ப விமர்சையாக நடைபெறுறது. அங்கே இந்த பூஜை அற்புதமாக நடக்கும். அதுபோலவே அன்னதானம் எல்லாம் நடந்து பக்தர்களுக்கு மிகவும் சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விழாவே சுவாமிகளின் குரு பூஜை நடக்கும். அன்று சென்றோம் அப்படின்னு சொன்னால் பொள்ளாச்சியில் இந்த சுவாமியோட குரு கடாட்சத்துக்கு பரிபூர்ண பாத்திரமாகலாம். பொள்ளாச்சி அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு முதல்ல வரக்கூடியது யார் அப்படின்னால் வேட்டைக்காரன் புதூரில் இருக்கக்கூடிய அழுக்கு சுவாமி சித்தர். அது பக்கத்திலே தான் அருகாமையிலே இருக்கார், ஞாபகம் வரும். அது போலவே அந்த ஜமீன் அந்த இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல இவர் போய் உட்காந்துட்டு ஒரு வீட்டில் போய் உட்காந்துட்டு கோடி வருஷங்களாண்டு கோடி அப்படின்னு சொல்லி கொண்டிருந்து பக்தர்கள் எல்லாத்தையும் கோடீஸ்வரராக மாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ பொன்முடி கோடி சித்தர் சுவாமிகள் அவருடைய ஞாபகமும் நமக்கு வரும். பொள்ளாச்சி பக்கத்தில் தான் அவருடைய அந்த புரவிபாளையம் அப்படிங்கிற அந்த அற்புதமான க்ஷேத்திரம் இருக்குது. அதுவும் அங்கே பக்கத்தில் தான் இருக்குது. அது பக்கத்திலேயே ஆனமலை சாரலில் ஸ்ரீ ரண்டி சுவாமிகளுடைய ஜீவசமாதியும் இருக்குது. இந்த இடத்திற்கு போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த 3 மகான்களையும் நாம் தரிசித்து பெரும் பேருக்கு பாத்திரமாகலாம் அப்படின்னு சொல்லி இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் அந்த ரண்டி சுவாமிகளின் பாதங்களுக்கு சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.